வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல குட் வைஃப் கைடு டு மர்டர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். இந்த மாதிரி ஹாலிவுட் சஸ்பென்ஸ் படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோலாம் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கேட்டட் கம்யூனிட்டியை காட்டுறாங்க. அதாவது கொஞ்சம் வீடு மட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுல ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் என்ன பண்றாங்கன்னா கார்டனிங் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வயசான கப்புள்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க வெளியே போறாங்க போல. இவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, சோஃபால உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஒய்ஃபும் அவருக்காக சாண்ட்விச் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் பீனட்னா அலர்ஜியா இருக்கும். இருந்தாலும் இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, லைட்டா அந்த பீனட்டை கலந்து விட்டுறாங்க. இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி சாதாரணமா வந்து இவர்கிட்ட தராங்க. இவரும் வாங்கணும்னு வேகமா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இவருக்கு தொண்டெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இருமி இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. ஒய்ஃப் பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஒருத்தங்க ஸ்பாட்டிஃபைல தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க பேரு கேட் அப்படின்றது. அந்த ஒய்ஃபை மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க 3 தப்பு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மொத தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொலை பண்றோம்னா ஆலிபையை செட் பண்ணோம். ஆனா அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவங்க இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாங்கல்ல, அங்கேயே சொதப்பிட்டாங்க. அதே மாதிரி பீனட்டை கலந்தாங்கல்ல, அதை உடனே வெளியே தான் டிஸ்போஸ் பண்ணோம். ஆனா இவங்க வீட்டுக்குள்ளேயே டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. எப்பவுமே பார்ட்னர் இறந்து போகும்போது நம்ம தான் ஃபர்ஸ்ட் சஸ்பெக்டாவே இருப்போம். அந்த மாதிரி இவங்கள சஸ்பெக்டா வச்சு விசாரணை பண்ணா ஈஸியா இவங்க மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த கேஸ்லயும் நடந்தது. சரி, அடுத்த கேஸ்ல நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராம முடிச்சிடுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, பேரு மேட் அப்படின்றது. இப்ப மேட் கூட சேர்ந்த மாதிரி இவங்க ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வீக்லி ஒன்ஸ் கெட் டுகெதர் எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கெட் டுகெதர்க்காக இவங்க சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் ஃப்ரெண்ட் சாரான்றவங்க இந்த இடத்துக்கு வராங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் டிடெக்டிவா இருப்பாங்க. எங்க பீட்டர் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என் ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது பீட்டரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப 4 பேருமே சேர்ந்த மாதிரிலாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேருமே அடிக்கடி மீட் பண்றாங்கல்ல, அதனால இவங்க 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஈரினும் ஒரு ட்ரிப் பிளான் பண்றதா சாரா கிட்ட சொல்றாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் மேனேஜரா ஒருத்தர் வேலை பார்ப்பாரு. அவரோட பேரு கேரட் அப்படின்றது. இப்ப கேரட்டை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க ப்ரோக்ராம் எல்லாத்தையும் அவர் தான் செட் பண்ணி தருவாரு. இப்ப இவங்களுக்காகவே ஒரு ப்ரோக்ராம பிளான் பண்ணிருக்காரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த நாள் ஹஸ்பண்ட் கூட ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிருக்கேன், எனக்கு மாத்தி தந்துருங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு என்ன மாத்தி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கேரட்டும் வேற ஒரு நாள் அந்த ப்ரோக்ராம தள்ளி வச்சிடுறாரு. ஈரின் இன்னைக்கு நைட் ஒரு இடத்துக்கு போற மாதிரி பிளான் இருக்கும். அதுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒரு நாள் கூட்டு போறதா சொன்னார்ல, அது சம்பந்தமா பேசுறாங்க. ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே கஃபேல நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, அதனால இப்ப ட்ரிப் எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மேட் பினான்சியலா ப்ராப்ளத்துல இருக்காரு அப்படின்றது ஈரினுக்கு புரிஞ்சிருது. என்ன ப்ராப்ளம்? மணி தான் ப்ராப்ளம்னா நான் வேணா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா மேட் கொஞ்சம் கோவப்படுறாரு. அதெல்லாம் வேணாம், நானே இந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிப்பேன், எனக்கு டைம் கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் மேற்கொண்டு பேச வேணாம்னு அமைதியா இருக்காங்க. நைட்டு நேரம் இவங்களும் அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. இப்பதான் மேட் எதிர வந்து நிக்கிறாரு. எப்போ ஆர்குமெண்ட் வந்தாலும் சாரி கேட்ப, இப்ப நீ சாரியே கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சாரி கேட்கிறாரு. இப்ப பக்கத்துல வந்து இவங்களுக்கு கிஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ஈரினும் கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அந்த டைம் பீட்டர் ஜாக்கிங் போற டைமா இருக்கும். இவங்களை பாத்துறாரு. எங்க கிளம்பிட்டேன்னு கேக்குறாரு. இவங்களும் போற இடத்த பத்தி சொல்றாங்க. சரி, மேட் எங்கன்னு கேக்குறாரு. மேட் வீட்டுக்குள்ளதான் இருக்காருன்னு கிளம்புறாங்க. வேற ஒருத்தர் கூட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ற மாதிரி தான் பிளான் இருக்கும். இப்ப அந்த பெரியவரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே பாட்காஸ்ட்ல பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. இப்பதான் இந்த பெரியவரோட அசிஸ்டன்ட் பொண்ணு இந்த இடத்துக்கு வரா. இவளோட பேரு நம்ம ஜூலின்னு வச்சுப்போம். இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஈரினோட பெரிய ஃபேனா இருப்பா. உங்களை மாதிரி மாறணும் தான் எனக்கும் ஆசை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படி மாறணும்னு ஆசைப்பட்டா அதுக்கான வேலையை நீ பார்க்கணும். இந்த மாதிரி அசிஸ்டன்ட் வேலை பார்த்தா அடுத்த லெவலுக்கு போக முடியாது. உடனே ஒரு கேஸ் எடுத்து நீ விசாரிக்க ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டீங்கல்ல, பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஜூலி சொல்றா. இப்ப இவங்க வேலையெல்லாம் முடிச்சிடுறாங்கல்ல, வீட்டுக்கு வராங்க. வாசல்ல லெட்டர்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் பீட்டர் ஜாக்கிங் ஓடுற டைமா இருக்கும். இவங்களை மீட் பண்ணிட்டாரு. எனக்கும் மேட் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி வான்ற மாதிரி இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி உள்ள போயிட்டு இருக்காங்க. உள்ள வந்தோன்னா ஈரினும் அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த சைடு கவனிக்கிறாரு. அங்க பார்த்தா மேட் கொல்லப்பட்டிருக்காரு. இத பார்த்து இவங்க 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. பாடியை தொடாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க பக்கத்துல வந்து பாடியை தொடாம இருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாரு. ஒரு இன்ஸ்பெக்டர் தான் முதல்ல இந்த ஸ்பாட்டுக்கு வந்து விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல சாராவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டரோட பார்ட்னரா தான் சாரா இருப்பாங்க. இப்ப அவர்கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்றதெல்லாம் இவருக்கு புரிய வச்சிட்டு இருக்காங்க. ஈரன் இருக்காங்கல்ல, ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க.
இப்ப பீட்டரும் சாராவும் சேர்ந்த மாதிரி தான் ஈரினை சமாதானம் எல்லாம் பத்திட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஈரினை குற்றவாளி மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு புரியுது, நான் தான் ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட், இருந்தாலும் நான் இந்த விஷயத்த பண்ணல, நான் அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த ப்ரோக்ராம் நைட்டு 12 மணிக்கே முடிஞ்சிருச்சு. 12 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நீங்க ஹோட்டல் ரூம்ல தான் இருந்தீங்கன்னு என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க கூட வந்து கொலை பண்ணிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் எதுக்காக என்னோட ஹஸ்பண்ட கொலை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. என் ஃப்ரெண்டு சாராவை கூப்பிடுங்க, நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, சாரான்ற மாதிரி கூப்பிடுறாரு. அவங்க வாசல்ல தான் இருந்தாங்க போல, உடனே வந்துடுறாங்க. இவ்வளவு நேரம் இவர் பேசினதெல்லாம் கேட்டு நீ சும்மா தான் இருந்தியா அப்படின்ற மாதிரி சாரா மேல இவங்களும் கோவப்படுறாங்க. புரிஞ்சுக்கோ, விசாரணைனா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சாராவும் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சாராவும் இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து கூட்டு வந்துடுறாங்க. இப்ப இவங்க 2 பேர் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்காங்க. இந்த இடத்துல சாரா இருக்காங்க பாத்தீங்களா, ஈரினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அவ ரொம்ப நல்ல டைப், கண்டிப்பா மேட் அவ கொலை பண்ணிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் மர்டர் வெப்பன் கிடைச்சிருக்காது, அதே மாதிரி ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட வீட்டுல கிடைச்சிருக்காது. இதெல்லாம் பார்க்கும் போது அவங்க மேல சந்தேகமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பல கேஸ பத்தி அவங்க பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அப்பதான் கேரட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. லாயரோட வந்திருக்கேன், அவங்கள வெளியே எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப லாயர் மூலியமா கேரட்டா அவங்களை வெளியேற்றி இங்க இருந்து கூட்டு போறாரு. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை தான். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், யாரு மேட்டை கொண்டிருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட என்னால யோசிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப நீ கவலையா இருக்க, ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி இவரும் ஆறுதல் சொல்றாரு. மேட் ஒரு கஃபே ரன் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த கஃபேல தான் துக்க நிகழ்வு நடக்குது. ஈரினுக்கு தெரிஞ்ச எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த கஃபேல 2 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஜென்னோட பேரு டாமி அப்படின்றது, அதே மாதிரி பொண்ணோட பேரு லிசா அப்படின்றது. லிசா என்ன சொல்றாங்கன்னா, அவர் ரொம்ப டேலண்டட் பர்சன் அப்படின்ற மாதிரி அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அழுதுனால வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு இவ எதுக்கு அழுவுறான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. லிசா ரொம்ப எமோஷனல் டைப், அதனால தான் அழுவுறா அப்படின்ற மாதிரி டாமி சொல்லிட்டாரு. மேற்கொண்டு இந்த கஃபேவை ரன் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஆமா, லிசா எதுக்காக அழுவுறா அப்படின்ற மாதிரி சாரா கேக்குறாங்க. அதான் எனக்கும் புரியல அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பேசிட்டு இருக்கும் போதே கேரட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்க ஜூலின்ற அந்த பொண்ணை பாக்குறாங்க. நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க தானே வெளியே வந்து வேலையை ஆரம்பிக்க சொன்னீங்க, முதல்லயே உங்க கேஸ் தான் ஹேண்டில் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவங்க கேஸ் அதெல்லாம் வேணான்னு சொல்றாங்க. என்ன மேடம், நீங்களே பண்ண சொல்லிட்டு வேணான்னு சொல்றீங்க, நான் கண்டிப்பா இந்த கேஸ பத்தி தான் விசாரிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப ஈரினும் கேரட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, டானியும் லிசாவும் சேர்ந்து ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்கு இந்த மாதிரி ஆர்குமெண்ட் எல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. மேட் இறந்து போனதை நினைச்சு ஈரின் கவலையா பேசிட்டு இருக்காங்க. நீ மூவ் ஆன் பண்ணு அப்படின்ற மாதிரி கேரட் சொல்லிட்டாரு. இவன் எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுறான் அப்படின்ற மாதிரி லைட்டா கேரட் மேல டவுட் வருது. இவங்க 2 பேருமே ஆபீஸ்ல இருக்காங்க. கேரட்டும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக போறாரு. அந்த கேப்ல ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, அவரோட டெஸ்க்கு வந்து வேகமா எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாங்க. அப்பதான் மேட்டும் இவரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இதை இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு கேரட் வந்துடுறாரு. ஈரினே இவரை பார்த்து என்ன கேக்குறாங்கன்னா, நீயும் மேட்டும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க, இத பத்தி ஒரு வாட்டி கூட எதுக்காக என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்கூல் டைம்ல அவன் என்ன புள்ளி பண்ணிக்கிட்டே இருப்பான், அவன் மேல செம்ம கோவம்லாம் இருந்தது, உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் உன்னோட ஹஸ்பண்ட் எனக்கு தெரிய வந்தது, ஆனா அவன் என்ன டோட்டலா மறந்துட்டான், அதனால நான் பெருசா எதையும் காட்டிக்க மாட்டேன், இவ்வளவுதான் எனக்கு தெரியும்னு சொல்றாரு. இருந்தாலும் ஈரனுக்கு இவர் மேல டவுட் வந்துருது. இந்த டைம் நீ எங்க இருந்து அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நீ கிளம்பிட்டியான்னு பாக்குறதுக்காக உன்னோட வீட்டுக்கு தான் வந்தேன், நீ கிளம்பிட்ட, உன் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருந்தாரு, அவர்கிட்ட பேசிட்டு தான் கிளம்புனேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நேத்து நீ என்னோட வீட்டுக்கு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இத பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லணும்னு சொல்றாங்க. இவரை இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வராரு. நான் அவரை மீட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு சொல்றாரு. இத பத்தி எதுக்காக சொல்லன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார், நீங்க தான் என்கிட்ட விசாரிக்கணும், நானாலாம் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. நீங்க 5 நிமிஷத்துல கிளம்பிட்டீங்கன்னு சாட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. என்னோட பாய் ஃப்ரெண்டு வெளியே தான் வெயிட் பண்ணா, அவங்க கிட்ட வேணா கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பாய் ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சு பாத்திருப்பாங்க. உண்மையிலேயே கேரட்டோட பாய் ஃப்ரெண்டு வெளியே தான் வெயிட் பண்ணிருப்பாரு. ஒருவேளை அந்த பாய் ஃப்ரெண்டு போய் சொன்னா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சாரா என்ன சொல்றாங்கன்னா, புள்ளி பண்றதுக்காகலாம் கொலை பண்ணிருப்பான்னு எனக்கு தோணல சார், நம்ம வேற ஆங்கிள் யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, கேரட் கூட இந்த இடத்துக்கு வராங்க. ஈரின் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கேரட் மேனேஜர்ன்றதுனால இவங்களுக்கு வர லெட்டர்லாம் அவருக்கு தான் வரும். அதுல சில லெட்டரை காட்டாம இருந்திருப்பாரு, இப்பதான் காட்டுறாரு. நல்லா கண்ணை திறந்துப்பாரு, உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனி அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு சில லெட்டர்லாம் வந்திருக்கு. இதை யார் அனுப்புனான்னு தெரியல, இதை பார்க்கவே மிரட்டல் லெட்டர் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. போலீஸ்க்கும் அந்த மாதிரி தான் தோணுது. இதை யார் அனுப்புனாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் கஃபே பக்கம் போக கூடாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க கஃபேக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க ரெஜிஸ்டர்ல நிறைய பேர் கையெழுத்து எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, யார் கையெழுத்தோடையாவது மேட்ச் ஆகுதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்பதான் டாமி பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த கடையை மேற்கொண்டு நடத்துறத பத்தி யோசிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இன்னும் நான் முடிவு எடுக்கல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப லிசா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு குடிக்கிறதுக்காக ஜூஸை வச்சுட்டு போறாங்க. இவங்களும் லிசாவையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. லிசாக்கும் மேட்டுக்கும் பழக்கம் எப்படி அப்படின்ற மாதிரி டாமி கிட்ட கேக்குறாங்க. எப்பவுமே லிசா மேட்டை தான் சுத்தி சுத்தி வருவா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்பதான் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன், எதுக்காக வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதே மாதிரி உங்க ஹஸ்பண்டுக்கு இங்க ஒரு ரூம் இருக்குல்ல, அதை நான் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் வாரண்ட் இருக்கான்னு கேக்குறாங்க. வாரண்ட்டை ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இவரும் தயங்கிக்கிட்டே இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, என்கிட்ட கீ இருக்கு, என்னையும் கூட்டு போனா நம்ம ரெண்டு பேருமே இப்பயே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. சரி வாங்க ரெண்டு பேருமே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மேட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தனியா ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு இவங்களும் வந்துடுறாங்க. இப்ப பெட் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் பொண்ணுங்க குட்டியா போடுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். என்ன மேடம் இது அப்படின்ற மாதிரி இவரும் காட்டுறாரு. இவங்களும் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. என் ஹஸ்பண்ட் ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வருவாரு, கஷ்டப்பட்டு வேலை பார்த்து தான் வராருன்னு நினைச்சேன், பார்த்தா இந்த வேலை தான் பார்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் எடுத்துட்டு போறாரு. லிசா வரதுக்கு முன்னாடி அவங்க வீட்டு முன்னாடி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லிசா கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணு கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சிட்டு இருந்திருக்காரு, அந்த பொண்ணு நீ தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. லிசா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. உன் ஹஸ்பண்ட் நீ நினைக்கிற மாதிரி நல்லவர்லாம் கிடையாது, நிறைய பொண்ணுங்க கூட இந்த மாதிரி தப்பாலாம் பழகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால நீ உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்றத கவனமா பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லெட்டர்லயும் அந்த மாதிரி தானே போட்டிருந்தது, அப்ப லெட்டர் எழுந்தது நீ தானா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி லிசாவும் ஏத்துக்கிறாங்க. சரி என் ஹஸ்பண்ட் மத்த பொண்ணுங்க கூட எல்லாம் பழகிட்டு இருக்கிறதா சொன்னல, அந்த பொண்ணுங்க எல்லாம் யாரு அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. அது நேரம் வரும்போது சொல்றேன், இப்ப சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஈரினும் ஒன்னும் புரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈரினும் பீட்டரை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி அவரோட ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க ஒரு லேடிக்கு ஈரினை நல்லா தெரிஞ்சிருக்கு. உங்களோட ஒரு எபிசோட மிஸ் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் பாத்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஈரின் இருக்காங்கல்ல, நான் பீட்டரை பார்த்து பேசணும்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துதான் பீட்டரை விசாரிக்கிறதுக்காக கூட்டு போனாரு, ஒரு ஃபுட்டேஜை பத்தி எனக்கு தெரியும், அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன ஃபுட்டேஜ் அப்படின்ற மாதிரி ஈரினும் ஆர்வமா கேக்குறாங்க. இந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, மேட்டும் பீட்டரும் சண்டை போடுற மாதிரி தான் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சது, அந்த ஃபுட்டேஜோட காப்பி என்கிட்டயும் இருக்குன்னு சொல்றாங்க. ப்ளீஸ் எனக்கு காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. உங்க ப்ரோக்ராம்ல கலந்துக்கிற வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தரணும், பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி இந்த லேடி கேக்குறாங்க. பண்றன்ற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க. அந்த லேடி அந்த வீடியோ வச்சிருக்காங்கல்ல, காட்டுறாங்க. அதுல மேட்டும் பீட்டரும் கோவமா ஆர்கியூ பண்ற மாதிரி தான் இருக்கு. இவங்க எதுக்கு ஆர்கியூ பண்றாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஈரினும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த ஜூலி வாசல்ல இருக்கா. என்ன ஃபாலோ பண்றியா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. ஆமா மேடம், நியூஸ் தேவைனா ஃபாலோ பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இப்ப ஈரினும் யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஊடி போட்டு முகத்தை மறைச்ச மாதிரி ஒரு நபர் இவங்களை ஃபாலோ பண்ணி வராரு. இதை இவங்களும் கவனிச்சிடுறாங்க. அந்த நபருக்கு தெரியாம பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்து வச்சுக்கிறாங்க. சடனா திரும்பி அடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவர் பாட்டுக்கு நார்மலா கிளம்பிடுறாரு. இப்ப திடீர்னு யாரோ முதுகுல கைய வைக்கிறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா பீட்டர் தான் கைய வச்சிருப்பாரு. அந்த வீடியோவை பார்த்து நீ கோவப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும், சமயம் வரும்போது நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி வேற ஒரு போட்டோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த போட்டோவை காட்டுறாரு. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் வெளியே போயிருப்பாங்க, சாதாரணமா போட்டோ எடுத்திருப்பாங்க. அதை வச்சு இவங்க ரெண்டு பேருக்கு அஃபேர் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸை வெளியிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு நீ தேவையில்லாம கவலைப்படாது அப்படின்ற மாதிரி பீட்டர் சொல்றாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நேரா சாராவை பாக்குறதுக்காக தான் வராங்க. சாரா நீ ஒன்னும் தப்பா நினைக்கலன்னு கேக்குறாங்க. நீங்க அன்னைக்கு வெளியே போகும்போது எடுத்தது தானே, எனக்கு தெரியும். பீட்டரோட சோசியல் மீடியாலயே இந்த போட்டோ கிடைக்கும், நமக்கு ஸ்பாட்ல மேட்டோட போன் கிடைக்கல, அந்த போன்ல இருக்க சில போட்டோவும் லீக் ஆயிருக்கு, அதையும் இந்த பிளாக்ல தான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த போட்டோவெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. மேட் இருக்காரு பாத்தீங்களா, லிசா கூட ரொம்ப க்ளோஸா இருக்காரு. லிசா கூட மட்டும் இல்ல, இன்னும் 2-3 பொண்ணுங்க கூட க்ளோஸா இருக்காரு. இதெல்லாம் பார்த்து ஈரினும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சாராவும் கட்டி பிடிச்சி இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து இன்ஸ்பெக்டர் கவனிக்கிறாரு. எல்லாம் ஒரு பிளாக்ல தான் போஸ்ட் மாதிரி வெளியே இருக்கு, இந்த பிளாகை யார் ரன் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேரட் கிட்ட கேக்குறாங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி கேரட் சொல்றாரு. லிசாக்கு ஏதோ தெரியும்னு நினைக்கிறேன், அவகிட்ட பேசி பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி லிசாவை நமக்கு காட்டுறாங்க. இப்ப கடையை மூடிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. சட்டுன்னு யாரோ உள்ள புந்தி இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லிசாவும் தப்பிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த மர்ம நபர் லிசாவை காலி பண்ணிடுறாங்க. பீட்டர் வீட்டுல வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் டியூட்டியை முடிச்சுட்டு சாரா வீட்டுக்கு வராங்க. இவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை போது போல, அது சம்பந்தமா பேசலாமா அப்படின்னு பீட்டர் கேக்குறாரு. இப்ப டயர்டா இருக்கேன், வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு ஈரின் வந்துடுறாங்க. அதனால இவங்களும் டாபிக்க மாத்திடுறாங்க. இப்ப பீட்டர் தள்ளி போயிடுறாரு. இவங்க 2 பேர் மட்டும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது சாராக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அது என்னன்னா, லிசா கொல்லப்பட்டிருக்காங்கன்ற தகவல் தான். இத பத்தி ஈரின் கிட்டயும் சொல்றாங்க. ஈரினும் ஷாக் ஆகுறாங்க. எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரி சாராவும் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேக்குறாங்க. கிளம்பும் போது யாரோ உள்ள புந்து அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு இவரும் சொல்றாரு.
இப்ப பீட்டர் காலையில எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஈரினோ பீட்டரை பார்த்து பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ அன்னைக்கு சொல்றேன்னு சொன்னல, அது என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் இந்த இடத்துல மேட்டுக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பீட்டரை பொறுத்த வரைக்கும் கேம்லிங்லாம் பண்ணி நிறைய காசை லாஸ் பண்ணிடுவாரு. இதனாலதான் இவரோட ஒய்ஃப் சாராக்கும் இவருக்கும் செட்டே ஆகாது. நிறைய பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கோம். இவர் நிறைய லாஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாருல, அப்ப மேட்டு தான் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் இந்த தப்ப பண்ணாதன்னு சொல்லுவாரு. இருந்தாலும் இவர் இருக்காரு பாத்தீங்களா, மேற்கொண்டு கேம்லிங்லாம் பண்ணி நிறைய தோத்துருப்பாரு. இவருக்கு தந்து தான் மேட்டுக்கு பண நெருக்கடி எல்லாம் வந்திருக்கும். சோ கஃபேல எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்றது ஈரினுக்கு இப்பதான் புரியுது. நிறைய காசை தந்தார்ல, அதை திரும்பி கேட்கும் போது தான் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும். இத பத்தி இவரும் சோகமா சொல்றாரு. இவங்களும் ஆறுதல் பத்துறதுக்காக அவரோட தொடையில கைய வைக்கிறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு சாரா வந்துடுறாங்க. இதனால ஈரினும் கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் பண்றாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப கிளம்புறேன்னு சொன்னவங்க வாசல்ல இருந்து இவங்க பேசிக்கிறதெல்லாம் கேக்குறாங்க. அவங்க திரும்பியும் அந்த பண விஷயமா சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, கடையில டாமிய பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. டாமி லிசா மேல ரொம்ப அக்கறைப்படுவாரு. அது உங்களுக்கு நல்லா தெரியும். உனக்கு லிசாவை பிடிக்கல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஆமான்னு சொல்றாரு. இந்த இடத்துல தான் நடந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. டாமியும் லிசாவும் இந்த வேலைக்கு சேரும் போதே ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிக்கும். ஆனா இந்த இடத்துல வச்சு மேட்டை பார்த்ததுக்கு அப்புறம் லிசாவோட மனசு மாறிடும். மேட்டை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. அதனால தான் அவர் கூட பழகிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் நிறைய பொண்ணுங்களை ஏமாத்துறது தெரிஞ்சோன்னா அவங்களும் விலகி இருப்பாங்க. இத பத்திலாம் இவரும் புரிய வைக்கிறாரு. இந்த கஃபேவை க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஈரின் சொல்றாங்க. டாமி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த கஃபேல நான் நிறைய வேலை பார்த்திருக்கேன், இந்த கஃபேவை எனக்கு தந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சைனை கேட்கிறாரு. அதெல்லாம் போட முடியாதுன்னு சொல்றாங்க. இவரும் கோவப்பட்டு அட்டாக் பண்ற மாதிரி வராரு. இவங்களும் பயத்துல இவங்க சேஃப்டிக்காக கத்தியெல்லாம் எடுத்துடுறாங்க. அப்பதான் போலீஸ் இந்த இடத்துக்கு வந்து இவரை லாக் பண்ணிடுறாங்க. எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு ஈரின் கேக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, லிசாவையும் இவன் பயங்கரமா லவ் பண்ணிருக்கான். லிசா வேலைக்கு போன கோவத்துல இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் விசாரிக்கிறதுக்காக வந்தோம்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி வெளியே நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. நீ தான் லிசாவை ஏதாவது பண்ணியா அப்படின்ற மாதிரி சாரா கேக்குறாங்க. நான் எப்படி லிசாவை கொல்லுவேன், நான்லாம் கொல்லு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவங்க ஷெரீப் கூட பேசிட்டு இருக்கிறத வெளியே இருந்து ஜூலி கவனிக்கிறா. இப்ப இவங்களும் ஷெரீப் கிட்ட நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வேகமா வெளியே வராங்க. ஓடாத நில்லு அப்படின்ற மாதிரி ஜூலியை லாக் பண்ணி நிக்க வச்சிடுறாங்க. நீ தான் அந்த பிளாக ரன் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கேரட் தான் இந்த பொண்ணு தான் ரன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாரு. உனக்கு எப்படி அந்த போட்டோஸ் எல்லாம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. இந்த பொண்ணும் லைட்டா முழிக்கிறா. இப்பதான் ஒரு போன் எடுக்கிறா. அது மேட்டோட போனா தான் இருக்கும். இது எப்படி கிடைச்சதுன்னு கேக்குறாங்க. உங்க கார்டன் கிட்ட வரும்போது அங்கதான் எனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்றா. இதுக்கப்புறம் நீ என் கூடயே வேலை பாருன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணும் சந்தோஷமா ஏத்துக்கிறா. இப்ப கேரட் கூட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அதாவது போலீஸ்க்கு யாருமே கிடைக்கலன்னா போலீஸ் கடைசியில என்னதான் லாக் பண்ணுவாங்க. அதனால அதுக்குள்ள குற்றவாளி எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி ஈரின் இவங்க ரெண்டு பேர் கூட பயங்கரமா டிஸ்கஸ் எல்லாம் பண்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு ஏதோ தெரிய வந்திருது போல. சாராவா இந்த இடத்துக்கு கூப்பிடுறாரு. அன்னைக்கு நைட்டு நீங்க டியூட்டில இருந்ததா சொன்னீங்க. ஆனா செக் பண்ணி பார்க்கும்போது நீங்க டியூட்டிக்கு வரலன்னு தெரிய வருது. அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உங்ககிட்ட டீடைலா ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி சாராவும் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பீட்டர் ஒரு விசாரணைக்காக கூப்பிட்டிருப்பாங்க. இப்ப பீட்டரும் பேசி முடிச்சுட்டு வெளியே வராரு. உள்ள இன்ஸ்பெக்டருங்கெல்லாம் பேசிக்கிட்டதை இவர் கேட்டிருப்பாரு. அதை பத்தி இவங்க கிட்ட சொல்லணுன்றதுக்காக ஈரினுக்கு கால் பண்ணிட்டாரு. அதாவது அங்க இருக்க உங்களுக்கு முக்கியமான க்ளூ ஒண்ணு கிடைச்சிருக்குன்னு பேசிக்கிறாங்க. என்ன க்ளூன்றதுலாம் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ அங்கே இரு, நான் உடனே வரேன்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. சரின்ற மாதிரி பீட்டரும் ஏத்துக்கிறாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இங்க இருக்கவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி உள்ள போய் தூக்கிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி ஜூலி கிட்ட சொல்றாங்க. ஜூலியும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறா. இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம இன்ஸ்பெக்டரோட கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணிடுறா. என்ன கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணி பாக்குறா. அதை பார்த்தவ பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் போட்டோ எடுத்துடுறா. எடுத்த போட்டோவை வேகமா ஈரினுக்கு அனுப்பி விடுறா. இப்பதான் ஈரினும் பீட்டரும் அந்த விஷயத்த பாக்குறாங்க. எனக்கும் மேட்டுக்கும் 3 வருஷத்துக்கு மேல அஃபேர் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சாரா இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் தான் அவர் நோட் பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டும் நான் மேட்டை மீட் பண்றதுக்காக வீட்டுக்கு போனேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பாக்குற இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. செம்ம ட்விஸ்ட்ல அப்படின்ற மாதிரி வெளியே வந்து இந்த பொண்ணும் சொல்றா. இப்ப சாராவும் தனியா ஒரு இடத்துல உட்காந்து இருக்காங்க. இவங்களுக்கும் மேட்டுக்குமான ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்காங்க போல. இப்ப சில போட்டோஸ் எல்லாம் இவங்க எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரின் கிட்ட இருந்து கால் வருது. இவங்களும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரம் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கோன்றது எனக்கு தெரியும், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஸ்டூடியோல தான் இருக்கேன், உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், நேர்ல வான்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி சாராவும் அந்த ஸ்டூடியோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. எதிர உட்காரு பேசலாம் அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. ஆனா மைக் ஆன்ல இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. அதை கட் பண்ணுன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஈரினும் மைக்கெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. சாராவும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அல்லது பீட்டர் நிறைய கேம்பிளிங்லாம் பண்ணார்ல, அதனால ரெண்டு பேருக்குள்ளேயும் நிறைய சண்டைலாம் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல தான் ரெண்டு பேரோட பார்ட்னர்ஸும் வெளியூருக்கு போயிருப்பாங்க. அப்பதான் இவங்க வாட்டியா கொஞ்சம் க்ளோஸா பேசியிருப்பாங்க.
வாட்டி தப்பு நடந்துருச்சு, திரும்பி நடக்கூடாதுன்னு தான் நினைச்சோம், ஆனா திரும்ப திரும்ப அந்த தப்பு நடந்துருச்சுன்னு சொல்றாங்க. திரும்பி எங்க ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணணும்னு மேட் நினைச்சிருக்காரு, உன்னை அவாய்ட் பண்ணிருக்காரு, அந்த கோவத்தினால தானே கொலை பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என்ன பேசிட்டு இருக்க, நாளா மேட்டை கொலை பண்ணல, சொல்ல போனா இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிக்க வேணான்னு பேசுறதுக்காக தான் வந்தேன்னு சொல்றாங்க. நீ சொல்ற விஷயத்தெல்லாம் குழந்தை கூட நம்பாது, என் வியூவர்ஸும் நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்றாங்க. அப்பதான் அவங்க சைடுல ஒரு கேமராவை செட் பண்ணி இதெல்லாம் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்கிறது தெரிய வருது. இதெல்லாம் பாக்குற சாராவும் ஷாக் ஆயிடுறாங்க. நிறைய பேர் இதை கவனிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் இன்ஸ்பெக்டர் அவங்க வீட்ல வந்து செக் பண்ணி பார்த்திருப்பாரு. அப்பதான் மர்டர் வெப்பன் கிடைச்சிருது. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஒய்ஃப் தான் பண்றாளா அப்படின்ற மாதிரி பீட்டரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இந்த ஜூலி இருக்கா பாத்தீங்களா, இவ தான் இந்த ஸ்ட்ரீமிங் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப சாரா பயங்கரமா கோவப்படுறாங்க. ஈரன் இருக்காங்கல்ல, பயந்த மாதிரி இங்க இருந்து ஓட பாக்குறாங்க. சாராவும் ஓடாத நில்லு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்ப அந்த பொண்ணு இருக்கல்ல, சாராவை அடிக்கிறதுக்காக வந்துடுறா. ஆனா சாரா தடுத்து ஜூலியை லாக் பண்ணிடுறாங்க. நான் இந்த தப்ப பண்ணல, என்ன மாட்ட வைக்க பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. ஈரன் இருக்காங்கல்ல, பயந்த மாதிரி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிடுறாங்க. சாராவும் துரத்திட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க மேல இருக்க மாதிரி தோணுது, அதனால படிக்கட்டுல ஏறிட்டு இருக்காங்க. அப்பதான் தெரியாதனமா ஸ்லிப் ஆகி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. சாரா விழுந்த சவுண்ட் கேட்டோன்னா ஈரினும் வேகமா இறங்கி வராங்க. சாரா என்னாச்சு, எந்திரி எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் சாரா இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. சாரா தான் மேட்டை கொலை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நம்ம அஃபேரை பத்தி தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக லிசாவையும் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸும் கேஸ் எல்லாம் முடிச்சிடுறாங்க. இப்ப இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கல்ல, நிறைய பேர் இந்த கேஸ் சம்பந்தமா பேச சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அவ்வளவுதானே, பேசிக்கலாம், சரி உன் வேலை முடிஞ்சிருச்சு கிளம்பு அப்படின்ற மாதிரி போக சொல்லிடுறாங்க. இப்ப ஈரனும் இந்த சாரா கேஸ் சம்பந்தமா பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆடியன்ஸ் கிட்ட பேசுற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. சாரா இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. மேட்டி உங்களை அவாய்ட் பண்ணிட்டு திரும்பி ஈரன் கூட சேரலாம்னு நினைச்சிருப்பாரு. அதை நடக்க விடக்கூடாது, மேட்டை சாவடிச்சுட்டு ஈரனை மாட்ட வைக்கணும் அப்படின்ற மாதிரி சாரா கணக்கு பண்ணிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் ஒவ்வொரு வேலையும் பண்ணிருப்பாங்க. அவங்க போலீஸ்ன்றதுனால மர்டர் வெப்பனை எப்படி மாட்டிக்காம மறைச்சு வைக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மறைச்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஈரனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே ஈரனை மாட்ட வைக்கணும்னு பிளான் போட்டிருப்பாங்க. அப்படிதான் ஒவ்வொரு மூவும் பண்ணிருப்பாங்க. சாரா இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஈரனும் பேசி முடிச்சிடுறாங்க. இப்ப கேமராவெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு லேடியும் ரிப்போர்ட்டை தரதுக்காக வராங்க. இன்ஸ்பெக்டரும் ஆக்சிடென்ட் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. மேல இருந்து கீழே வந்தா இவ்வளவு ஃபோர்ஸா அடிப்படாது, இது ஆக்சிடென்ட் மாதிரி எனக்கு தெரியல, கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டை தந்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. சாரா படிக்கட்டு ஏறி மேல வந்தாங்க பாத்தீங்களா, ஈரன் தான் ஒரு ராடை வச்சு மண்டையிலேயே அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி நார்மலா இறங்கியிருப்பாங்க. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, திரும்பி கேமராவை செட் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாலேயே மேட்டை கொலை பண்ணது இவங்களா தான் இருப்பாங்க. மேட்டோட அஃபேரை பத்தி உங்களுக்கு முன்கூட்டியே தெரிய வந்திருக்கும். அதனால பக்காவா பிளான் பண்ணி தூக்கணும், அதே மாதிரி சாராவை மாட்ட வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்ணிருப்பாங்க. இவங்க ஜூலி கிட்ட பேசும்போது ஃபீல்ட்ல இறங்கி வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு காரணத்தோட தான் இந்த மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க. நைட்டு நேரம் வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்டை கொலை பண்ணிருப்பாங்க. காலையில எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதுவும் பீட்டர் வர டைம் கரெக்டா வந்திருப்பாங்க. மேட் இறந்து போனது தெரிஞ்சா கண்டிப்பா அந்த ஜூலி இங்க வருவான்றதை இவங்க எதிர்பார்த்திருப்பாங்க. ஜூலி வெளிய இருந்து எட்டி பார்க்கறத அவளுக்கு தெரியாம கவனிச்சிருவாங்க. மேட் போன் அவகிட்ட கிடைக்கிற மாதிரி பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க தான் கார்டன்ல போட்டிருப்பாங்க. அதே மாதிரி கடிக்கு வந்து லிசாவை கொலை பண்ணதோ ஈரனா தான் இருப்பாங்க. ஏன்னா சாராவோட அஃபேர் பத்தி தெரிய வந்ததுன்னா லிசாவை அவ தான் கொண்டான்ற மாதிரி போலீஸ் நினைச்சுப்பாங்கல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. ஒரு கொலையை மாட்டாம இப்படிதான் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஈரனோ சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குல்ல, அதை வந்து ஒரு வாட்டி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிடுறாங்க. அதே சமயம் கேமராவை பார்த்து லைட்டா கண்ணடிக்கிறாங்க. அதாவது சக்சஸ்ஃபுல்லா இவங்க பண்ணிட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.